அப்புறம் கொரோனாவில இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல சிறு தொழில்கள் வந்து இன்னைக்கு நசிவடையக்கூடிய ஒரு நிலைமை என்பதுதான் இன்னைக்கு வருது. அப்ப ஒரு மத்திய அரசாங்கம் அந்த தொழில்களை எப்படி அபிவிருத்தி பண்றது, அதற்கான பட்ஜெட் நம்ம எப்படி அறிவிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கான்னு பார்த்தா இன்னும் அந்த தொழில்களை நசிக்கக்கூடிய அளவுல தான் மத்திய பட்ஜெட் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். இன்னைக்கு கல்வியினுடைய தரம் என்பது எப்படி இருக்குன்னு தெரியும். புதிய கல்விக் கொள்கையை அவங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்வியினுடைய தரம் என்பது மிகவும் மோசமான சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த கல்வியினுடைய வளாகங்கள் கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவதற்கான அரசுடைய பட்ஜெட்ல வந்து அறிவிப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட ஒரு சில விரும்பிட்டு எண்ணக்கூடிய ஒரு சதமான எண்ணிக்கை தான் வந்து வளர்ச்சிக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனா இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு கல்வி தான். அதுலயே பாத்தீங்கன்னா பட்ஜெட் வந்து வெட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறதா. ஏற்கனவே இங்க பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது நமக்கு எந்த அளவுக்கு கடுமையா நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் தெரியும். அப்ப அதனுடைய மூலப்பொருட்களுடைய வரி என்பது பாத்தீங்கன்னா இன்னும் கூடுதலா பண்ணும்போது அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி என்பது இன்னும் கடுமையாக ஏறுவதற்கான வழிவகை செய்யக்கூடியதா இருக்கு. இன்னும் இவங்க பட்ஜெட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய பிஜேபி அரசாங்கத்தினுடைய அரசு இல்லையோ அந்த மாநிலங்களை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாத வஞ்சிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் என்பது இங்க அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்ப இந்த அளவுக்கு மோசமான பட்ஜெட்டை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு மட்டை லாபம் போடாது, மட்டை லாபம் போடாது, மட்டை லாபம் போடாது, மட்டை லாபம் போடாது. திரும்ப பெரு, 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 திரும்ப பெரு. மோசமான பட்ஜெட்டை, மோசமான பட்ஜெட்டை உழைக்கும் மக்களை நசுக்கக்கூடிய, உழைக்கும் மக்களை நசுக்கக்கூடிய, உழைக்கும் மக்களை நசுக்கக்கூடிய, உழைக்கும் மக்களை நசுக்கக்கூடிய மோசமான பட்ஜெட்டை, மோசமான பட்ஜெட்டை மோடி அரசின் பட்ஜெட்டை, மோடி அரசின் பட்ஜெட்டை திரும்ப பெரு, திரும்ப பெரு, திரும்ப பெரு, திரும்ப பெரு என்று சொல்லி ஆர்ப்பாட்டம், என்று சொல்லி ஆர்ப்பாட்டம், மாநிலம் தழுவி ஆர்ப்பாட்டம், மாநில தழுவி ஆர்ப்பாட்டம், மக்களுக்காக ஆர்ப்பாட்டம், மக்களுக்காக ஆர்ப்பாட்டம், மாற்றி கட்சி ஆர்ப்பாட்டம், மாற்றி கட்சி ஆர்ப்பாட்டம்.